வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் போயிட்டு தரப்பசலை பறிச்சுட்டு வந்திருக்கோம். இதை சிறு பசலைன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே கீரை வகையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி இலையாக இருக்கும். அதனால தான் இதுக்கு சிறு பசலைன்னு பேர். மண்ணிலே அப்படியே தரையோட தரையாக ஒட்டிகிட்டு இருக்கோம். அதனால் நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே அந்த மண் அடியில் அப்படியே தங்கிடும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே கலங்களாக இருக்கும். ஒரு 5-6 தடவை நம்ம கழுவி எடுத்துக்கணும். இல்லைன்னா அப்படியே நரன்னு இருக்கும். ஏன்னா தரையோட தரையாக இருக்கும் போது அப்படியே தான் நம்ம பிடுங்கி எடுப்போம். அது நம்ம வீட்டிலே நம்ம இதை அப்படியே போட்டு விட்டாலுமே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி பூண்டு, புளி கொஞ்சோண்டு, வெள்ளை உளுந்து, முழு உளுந்து இருக்கு இல்லையா, அது, உப்பு. துவையல் தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு கடாயை வச்சுக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்கிங்க, நல்லெண்ணெயோ எது வேணாலும் ஊற்றிக்கிங்க. 2 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. அந்த வெள்ளை உளுந்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம பொன்னிறமாக வறுக்கணும். அப்படியே நம்ம அந்த கோல்டன் கலரில் வரும் இல்லையா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துங்க. வறுக்கும் போதே வறுபடும் போதே வாசனையாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதை அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ காஞ்ச மிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுபடணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஒரு வறுத்து எடுத்தாலே போதும். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உரிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா பூண்டு, அதையுமே போட்டு வதக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு தான் நம்ம வறுத்து எடுக்கணும். ஒன்றாவும் போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அந்த வெள்ளை உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் தனித்தனியாக வறுத்து எடுக்கிறோம். பூண்டும் லைட்டாக செவந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். புளி சொன்னேன் இல்லையா, ஏன்னா இந்த துவையலுக்கு நம்ம புளி வச்சு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறங்க புளி திட்டமாக வச்சுக்கோங்க. அதுவும் அப்படியே அந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. கெட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கெட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் தாளிக்கும் போது போட்டுக்குவோம் அதை. இப்போ நம்ம அந்த கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா தரப்பசலை கீரை, அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இதுவே ஈரப்பதமாக தான் இருக்கும். நம்ம நல்லா வதக்க அப்படியே நல்லா வதங்கிடும். அந்த கலரும் பாருங்கள் அப்படியே மாறி இருக்குது. இதுக்கப்புறம் சுருங்கின பிறகு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு முன்னாடியே போடக்கூடாது. ஏன்னா கீரை சுருங்கிடும். அதுக்காக தான். அந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உப்பை சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா வதக்கி கொடுப்போம். உப்பு திட்டமாக பார்த்து போட்டுக்குங்க, கறிக்க போது. இதை பாருங்கள், இப்போ எல்லாமே அந்த உப்பும் அப்படியே கரைஞ்சி அந்த கீரையோடு அப்படியே வெந்துருச்சு. நம்ம கேஸை கூட ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பாருங்கள், தலைன்னு அப்படியே கொதிக்குது பாருங்கள். அந்த உப்பு போட்டோன்னா அப்படியே தண்ணி ஆகுது பாருங்கள். நல்லா சுருங்கிடும். நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அந்த உளுந்து, காஞ்ச மிளகா அதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ அதை அரைச்சி எடுத்துக்குவோம். ஆறி இருக்கும். அது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அந்த பாருங்கள், அந்த வெள்ளை உளுந்து, காஞ்ச மிளகா, பூண்டு 3த்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா திப்பியாக இருக்கும் நம்ம அரைக்கும் போது. அதுக்காக தான். இது அரைப்பட்ட உடனே நம்ம அதுக்குள்ளே ஆறிடும் அந்த கீரையும். இதை பாருங்கள், அரைச்சிட்டேன் நான். இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம அந்த கீரையை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், கீரையும் போட்டுக்கிட்டோம். நீங்கள் கீரையினோட அளவு பார்த்துட்டு தான் இந்த காஞ்ச மிளகாலாம் சேர்க்கணும். இந்த பாருங்கள், நல்லா மஞ்சிடுச்சு அப்படியே. இப்போ அதே வானலே வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடான உடனே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுத்தம் பருப்பு ஏற்கனவே போட்டிருக்கனால நான் சேர்க்கல. அதனால் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கெட்டி பெருங்காயம் முன்னாடியே சேர்த்திங்கன்னா இப்போ தூள் போட தேவையில்லை. சும்மா வாசனைக்கு ஒரு 2 காஞ்ச மிளகா போடுறேன். கம்மன்னு வாசனையாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துவையில் எடுத்து அப்படியே அதில் கொட்ட வேண்டியது தான். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே வதக்கிருக்கனால இந்த எண்ணெயிலே அப்படியே வதக்கி கொடுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், அந்த கலரே மாறிடும் நமக்கு. இப்போ அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, வெள்ளை சாத்தை அப்படியே நல்லா நெத்தாக வடித்து எடுத்துகிட்டு கிளறி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா அப்பளம், வத்தல் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், எண்ணெயும் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த சிறு பசலை பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரம்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இந்த மூளைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வராமல் தடுக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி செய்து தரணும். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அடிக்கடி இதை சேர்த்துக்கணும். ரொம்ப ஹெல்த்தியான உணவு தான் இது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.